அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இபிஎஸ் உடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். தொகுதி எண்ணிக்கை தொடர்பாக தொடர்ந்து இழுபறி நீடித்து வரும் நிலையில் இந்த சந்திப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் இதற்கான பலன் ஏதேனும் கிடைக்குமா? இன்று முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுவதற்கான வாய்ப்பு இருக்கா? முழு விவரம். வணக்கம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்பொழுது சென்னை பசுமைவழி சாலையில் இருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு மாநில துணைத் தலைவர்கள் ஜெயபிரகாஷ், அதே போல சக்கரவர்த்தி உள்ளிட்டோரும் வருகை தந்து இருக்கிறார்கள். முக்கியமாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் இரண்டு தரப்பினரிடையே பல நாட்களாகவே நடைபெற்று வருகிறது. 8 மாதத்திற்கு, அதாவது சுமார் 10 மாதத்திற்கு முன்பே கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் தற்பொழுது வரை தொகுதி பங்கீடு விஷயத்தில் ஒரு முடிவானது எட்டப்படாமல் இருக்கிறது. பல கட்டங்களாக பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வண்ணம் இருக்கிறது. முக்கியமாக சமீபத்தில் கூட பியூஷ் கோயல் இபிஎஸ் சந்திப்பாக இருக்கட்டும், மேலும் இபிஎஸ் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்தது, அதற்கு முன்னதாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அமித்ஷாவோடு சந்திப்பு, இப்படி பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீடித்த வண்ணமே இருந்து வருகிறது. பாஜக கூடுதல் தொகுதிகள் கேட்பதாகவும் அதிமுக அதற்கு மறுப்பு தெரிவித்து வருவதாகவும் சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நீடித்த வண்ணமே இருக்கிறது. இதற்கிடையே அமித்ஷா இபிஎஸ் இடையே விஷயங்களையும் கூட இருவரும் பரிமாறிக்கொள்வதற்கான அந்த வாய்ப்புகளும் கூட இருக்கிறது. எனவே ஒரு சுமூகமான முடிவை எட்டுவதற்காக பல கட்டங்களாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். மேலும் தற்போதைய பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவம் என்பது அந்த தொகுதி பங்கீடு விவகாரமும் மற்ற கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வருவது. அப்படி கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் அவர்களுக்கு எவ்வளவு தொகுதிகள், அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டு இருக்கிறார்கள், இது போன்ற விஷயங்களை தான் தற்போது பேச இருப்பதாகவும், மேலும் 23ஆம் தேதி அந்த கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கக்கூடிய நிலையில அதனை ஒட்டிய ஒரு பேச்சுவார்த்தையாகவும் தற்போதைய பேச்சுவார்த்தை இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது.